கொஞ்ச நேரம் வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். நான் ஒரு கொலாப் ஷூட்டுக்காக வெளியே போயிருந்தேன். எனக்கு போனப்போவே மெசேஜ் வந்துச்சு, வெட் ப்ரோ வந்துட்டு டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போவே நினச்சேன் என்ன பண்ணி வச்சுருக்கானோன்னு தெரில அப்படின்னு. வந்து பார்த்தா ஓட்டை போட்டு உள்ளேருந்து சாப்பிட்ருக்காரு தலைவர். டெலிவரி மேனை குத்தம் சொல்கிறதா இவனை குத்தம் சொல்கிறதான்னு எனக்கு தெரில. எல்லா பொருளுமே அவங்ககிட்ட தான் தூக்கி போட்டு போகிறாங்க. ஸோ நம்ம இப்போ வெட் ப்ரோக்கு வருவோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டுக்கான ஒரு டயட் ஃபுட்டு. ஸோ முஃபாசாக்கு பின்னாடி கால் வளைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மைக்ரோசிப்காக ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர் சொல்லியிருந்தார், இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா கஷ்டம், சீக்கிரமாக சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயட் ஃபுட் தான் இனிமேல் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 மந்த் ராயல் கிரீன் கொடுக்கல, ஏன்னா காசு கொஞ்சம் ரொம்ப செலவாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ராயல் கிரீன் 1 மந்த் கொடுக்காம ஃபுல்லாகவே ரைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸ்லேயும் ரொம்ப விடக்கூடாது. பட் நான் டைல்ஸில் விடலை. இவனுக்கு வந்து பிரச்சனை வந்துட்டு எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுட்டுனால தான். எல்லாமே என்னோட தப்பு தான். இனிமேல் நல்லா பார்த்துக்கணும். ஸோ உங்ககிட்ட பெட் இருக்குன்னா நீங்கள் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. டாடா பாய்.